வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ 2024 சபரிமலை பயணம் வந்து தொடங்கியாச்சு. கண்ணுச்சாமி புதுசா மலை ஏறும் நாளப்பா. டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 o'clock ஆகுது. 10:30 வீட்டில் கிளம்புற மாதிரி நல்ல நேரம் பார்த்து தானே கிளம்புவாங்க. ஸோ ஒன்றும் சாமி கும்பிடல, சாமி கும்பிட்டு ஒரு 10:30 போல் கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கோடம்பாக்கம் ஐயப்பன் கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டுறோம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பைக்கில் போல் காரில் போகிறோம். நிறைய பேர் கேட்டுருந்தாங்க லாஸ்ட் இயர் பைக்கில் போகலாம் சொல்லுங்கள் அப்படின்னு. கரெக்டாக பைக் வந்து கண்டிஷனாக இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா காரில் போகலான்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான் பண்ணியாச்சு. கொஞ்சம் சீக்கிரமாகவே தான் கிளம்புறேன்னு வச்சிங்களேன். ஏன்னா வந்து டிக்கெட் வந்து இப்போது சிஸ்டம் வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட் எப்போனா கோயிலுக்கு போகலாம், பட் இப்போ டிக்கெட் சிஸ்டம் கொண்டு வந்ததுனால வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கெடுபடி ஆயிடுச்சு. இந்த ரேட் எங்களுக்கு கிடச்சிது. இப்போ போனால் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாகவும் இருக்கும், சாமி நல்லா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தான் வந்து கிளம்பியாச்சு. இது வந்து டியூஸ்டே, இன்னைக்கு கிளம்புனா ரிட்டர்ன் வந்து ஃப்ரைடே நைட்டு வீட்டுக்கு வருவேன். எத்தனை பேர் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நானும் என் தம்பி, நாங்கள் 2 பேர் தான் மாலை போட்டிருக்கோம். இன்னொன்று எங்கள் சித்தப்பாவும் அவங்களோட சன்னும் வராங்க. கோயில் இருமுடி கட்டிட்டு சாப்பிட்டு கிளம்ப எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு 12 o'clock பக்கம் ஆயிரும்னு நினைக்கிறேன். சன்செட்டுக்கு அப்புறம் தான் வந்து பிளான் பண்ணுவேன், எங்கேயாவது ஆல்ட் போடலாமா இல்லை வந்து கண்டினியூ பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பம்பா போயிடலாமா அப்படின்ட்டு. ஃபைனலாக சாமிக்கு பூஜை முடிச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஆல்மோஸ்ட் 11 o'clock மேலே ஆயிடுச்சு. காருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பூஜை பண்ணிட்டு 4 வெள்ளி எலுமிச்சை பழம் வச்சுட்டு நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வீட்டில் பூஜை பண்ணிட்டு கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 11 மணி ஆயிடுச்சு. அங்கே அவங்க வரணும். அப்படியே இருமுடி கட்டிட்டு கிளம்ப 1 மணி ஆயிரும் நினைக்கிறேன். பார்க்கலாம், ஆல்ரெடி 1 மணிக்கு ஒரு வாட்டி கிளம்பியிருக்கோம். நைட் ட்ராவல் பண்ணி 7 மணி போல் பம்பா ரீச் ஆகிருக்கோம். பார்ப்போம், சன்செட்டுக்கு அப்புறம் நான் எதாக இருந்தாலும் சொல்கிறேன். பட் ஸ்ட்ரெயிட்டாக பம்பா தான், வேற எங்கேயும் ஆல்ட் இல்லை. ஃபைனலாக கோடம்பாக்கம் ஐயப்பன் கோயில் ரீச் ஆயாச்சு. இங்கே தான் இருமுடி கட்ட போகிறது. இந்த கோயிலில் இருமுடி கட்டுறதுக்கு per head வந்து 450 சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா நைட் எங்கே அப்படின்னா வந்து 200 சார்ஜ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கோயிலில் நிறைய பேர் கட்டிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் க்ரௌட் இருந்துச்சு கோயிலில் கட்டுறதுக்கு. அதே மாதிரி நடையும் சாத்திட்டாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால. சப்போஸ் நீங்கள் இந்த கோயிலில் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன மண்டபம் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட இருமுடி கட்டெல்லாம் அங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி கோயிலோட ரைட் ஹேண்ட் சைடில் 2nd ஃப்ளோர்னு நினைக்கிறேன், அங்கேயே வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இருமுடி கட்டிட்டு வந்தாச்சு, அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டோட வாசலில் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு காரில் வந்து ஐயப்ப ஃபோட்டோ வந்து கட்டியாச்சு. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் ப்ரீவியஸாக எடுத்துகிட்டு போன ஃபோட்டோ கிடையாது. அந்த ஃபோட்டோவில் வந்து 4 பக்கமும் லாக் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக கட்டிடலாம். அதில் சரியான அந்த ஊக்கு இல்லாதனால நாங்கள் கயிறை இந்த மாதிரி போட்டு கட்டியிருக்கோம். பட் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு, எந்த ஷேக்கும் இல்லை. ஃபைனலாக எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு கோடம்பாக்கம் ஐயப்பன் கோயிலேருந்து கிளம்பி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் போய் சாமி பார்க்க கிளம்பியாச்சு. சிட்டி டிராஃபிக்லாம் கிராஸ் பண்ணி நான் வந்து பெருங்குளத்தை ரீச் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் காரில் பெட்ரோல் போடலாம்னு சொல்லிட்டு டேங்க் ஃபில் பண்ண சொல்லிட்டேன். டோட்டலாக எவ்வளோ பெட்ரோல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4000 ஆச்சு, ஆல்மோஸ்ட் வந்து 40 liters கிட்ட. அதே மாதிரி இன்னொரு விஷயம், கேரளா உள்ள போகிறீங்க அப்படின்னா எப்போ போனாலும் சரி, சபரிமலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது விஷயத்துக்கு நீங்கள் கேரளாவில் போகிறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுங்க. இது மஸ்ட்டு. எப்போ உங்களை பிடிச்சி கேட்பாங்க அப்படிங்கிறதே தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 220 rupees சார்ஜ் பண்ணாங்க. பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. சென்னை செங்கல்பட்டு இந்த சைட்லாம் இப்போ தான் புயல் வந்து போனதுனால பாலாத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி போயிட்டு இருந்துச்சு. கிராஸ் பண்ணி போன அத்தனை ரிவர்லையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பெருசாக வந்து இந்த மரம் உடஞ்சி விழுறது அந்த மாதிரியான டேமேஜ்லாம் இல்லை, பட் மழை நல்லா பெஞ்சிருக்கு இந்த சைடு. இப்போ என்னோட லொக்கேஷன் சபரிமலை வந்து டோட்டலாக 640 kilometers வருது. யூஸ்வலாகவே எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 ரூட்டில் ரீச் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கம்பம் குமளி ரூட்டில் போய் ரீச் பண்ணுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து தென்காசி ரூட்டு. நம்ம சென்னை சைடு, பெங்களூர், ஆந்திரா எல்லா சைடுமே சரி ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
இங்கன்னா கம்பம் ரூட் தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு. சப்போஸ் கன்னியாகுமரி சைடு திருநெல்வேலி அந்த பக்கத்துலேருந்து வரவங்களுக்கு வந்து இந்த ரூட் தான் தென்மலை ரூட் தான் வந்து ஷார்ட். இப்போ நம்ம போக போகிறது வந்து கம்பம் ரூட்டில் தான் போக போகிறோம். இந்த ரூட்டுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 640 கிலோமீட்டர் வருது. என்னோட டோட்டல் பெட்ரோல் பட்ஜெட் ப்ளஸ் டோல் பார்த்தீங்கன்னா வந்து 10,500. ஸோ என்னோட காருக்கு நான் கால்குலேட் பண்ண அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். எந்த வந்து பெட்ரோல் டீசல் கிடையாது. டோல்கேட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1200 to 1300 ருபீஸ் வரும். இதே ரோட்டில் போயிட்டு இதே ரோட்டில் வரீங்க அப்படின்னா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சன்செட் ஆக ஆரம்பிச்சுது. சாமி பாட்டெல்லாம் போட்டு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன ரீசன்னா இதுதான் செகண்ட் டைம் நான் சபரிமலைக்கு என் கார் எடுத்து போகிறது. ஃபஸ்ட் டைம் வந்து 2018 மார்ச்சில் போனேன், நான் சீசன் டைமில். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ தான் காரில் போகிறேன். இதுக்கு இடையில 2 முன்னாடி பைக்கில் போயிட்டு வந்தாச்சு. பைக்கில் ட்ராவல் பண்ண வீடியோ பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1.5 hours டிரைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் முன்னாடி இருக்க டோல் பிளாஸை ரீச் ஆகிட்டோம். இது வரைக்கும் எங்கேயுமே பிரேக் எடுக்கலை, பெட்ரோல் போட்டதோட சரி. இங்கேருந்து ஒரே ரோடு தாங்க திருச்சி வரைக்கும். திருச்சியில் தான் போயிட்டு ஒரு ரவுண்டான ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் கூகுள் மேப்லாம் எல்லாமே ஷார்ப்பாக ஓட்டிகிட்டு போகலாம். சடனாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆச்சு. சரி, மேபி ஏதாவது காரோ பஸ்ஸோ பிரேக் டவுன் ஆகிருக்கும், இல்லை ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணுறோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த வண்டியும் மூவ் ஆன மாதிரி தெரியல. எங்களுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா லைனாக வந்து காரு பஸ் எல்லாம் நின்றுட்டுருக்குது. ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எந்த பெரிய வண்டியும் வரல, 2 வீலர் மட்டும் தான் வந்து போயிட்டுருக்கு. என்னடா இது ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டால் அப்புறம் தான் தெரியுது. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அந்த ஃப்ளட்டு வந்துச்சு இல்லையா, அதுக்காக நிவாரணம் கேட்டு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் வந்து ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க போல். அதனால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வண்டி ஃபுல்லாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சம்பவம் ஆரம்பிச்சுது. என்னன்னா, நான் இங்கே ஸ்டாப் பண்ணி கார் எடுத்தேன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரு வந்து ஒரு மாதிரி அடைச்சி ஓடுது. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னு. இவ்வளோ நேரம் நல்லா வந்துச்சு, 150 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து தெளிவாக வந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரு கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்குது. என்னன்னே தெரியல. நானும் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே போயிட்டுருக்கிறேன். சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியே விழுப்புரம் கிராஸ் பண்ணதுமே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. டோட்டலாக எனக்கு ஒன்றுமே புரியல. வண்டி ஆக்சிடென்ட் கொடுத்தா சுத்தமாக போகலை, அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு தெரிஞ்ச பேசிக்கெல்லாம் வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எங்கேயா மெக்கானிக் ஷெட்டில் போய் காமிக்கலாமேன்னு என்ன பண்ணேன்னா, விழுப்புரம் கிட்ட ஒரு மெக்கானிக் ஷெட் இருந்துச்சு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, இது எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே ஓட்டுப்போ ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருன்னு சொல்லிட்டு ஒரு 200 வாங்கிட்டு அப்படி சொல்லி விட்டார். சரி, நானும் அங்கே வந்து கிளம்பிட்டேன். சரி, நம்ம ஏதாவது பெரிய கடையில் போய் காமிச்சிக்கலான்ட்டு. இன்னொன்று என்னென்னா, ஃப்ளட் வந்த டைம்னால எல்லா கடையும் மூடி இருக்குது, டைம் வேறு ஆகுது, சர்வீஸ் சென்டரும் இருக்காது. அப்படியே தட்டு மாதிரி உளுந்தூர்பேட்டை வரைக்கும் காரை கொண்டாந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு சர்வீஸ் சென்டர் இருந்துச்சு. அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சா அங்கே வந்து 2 பேரும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தாங்க. ஓட்டி பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, தம்பி இது வந்து இக்னிஷன் காயில் கம்ப்ளைண்ட்டு, அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபால்ட் வருது. நீ ரைஸ் பண்ணி காரை ஓட்டினா உங்களுக்கு எந்த இஷ்யூ வராது, நீ பாட்டு போயிட்டே இரு. இப்போதைக்கு இங்கே இக்னிஷன் காயில் கிடைக்காது. நீ மார்னிங் எந்த ஊரில் போய் ரீச் ஆகிறியோ மேக்ஸிமம் திண்டுக்கல் தான் போவேன். திண்டுக்கல்லில் போயிட்டு ஒரிஜினல் ஸ்பேர் வாங்கி போட்டுக்க, இஷ்யூஸ் ரிசால்வ் ஆயிரும். அது வரைக்கும் நீ காரை ஓட்டலாம், ஒன்றுமே ஆகாதுன்னு சொன்னாங்க. ஒரு ட்ரஸ்ட்டு கொடுத்தாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் நம்மளை கைவிட மாட்டான்னு வண்டி எடுத்தது தான். ஆனால் வண்டி வந்து 80க்கு மேலே மெரிக்க ஆரம்பிச்சோன்னா 100, 120லாம் ஈஸியாக போகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 0 to 60 தான் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு மாதிரி அடைச்சி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு போச்சு. அப்போ தான் சடனாக என்ன தோணுச்சுன்னா, இப்போ நம்ம திண்டுக்கல் போனோம்னா 130 போல் ரீச் ஆகிடும் திண்டுக்கல். ஆனால் வேஸ்ட்டாக வந்து நாங்கள் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் தான் நம்மளுக்கு வேலை பண்ண போகிறோம், எப்படின்னா ஸ்பேர் மாற்ற போகிறோம். அதுக்கு பேசாமல் பழனி போயிட்டு நைட் ஆல்ட் ஆகிட்டு காலையில் சாமி பார்த்துட்டு பழனிலே ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே ஸ்பேர் மாற்றிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சபரிமலை போயிடலாமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு மைண்ட் மாறிச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா வண்டியை வந்து பழனிக்கு திருப்பிட்டேன். சரி, ஸ்ட்ரெயிட்டாக பழனி போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். சரி, இது முடிவு பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலை ஆல்மோஸ்ட் வந்து திருச்சி கொஞ்சம் முன்னாடி தான் பஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சபரிமலை போனால் இது எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி பண்ணுறது தான். வீட்டில் சப்பாத்தி இட்லிலாம் கொடுத்து விட்ருவாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து சப்பாத்தியும் புளி சாதமும் கொடுத்து விட்டாங்க. சரி, அதை எங்கேயா பார்க் பண்ணிட்டு சாப்பிட்லாமேன்னு ஒரு ஓப்பன் பண்ணாத ரோடு இருந்துச்சு. அங்கே உட்காந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்த சப்பாத்தி எல்லாமே வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அந்த வேலை அப்படியே செக் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தேன். எங்கேயாவது ஸ்பேர் கிடச்சிச்சா சரி நம்மளே கூட மாற்றிடலாமே அப்படின்னு. பட் எல்லா கடையுமே க்ளோஸ்டு, எங்கேயுமே திறக்கலை. ஆல்மோஸ்ட் வந்து திருச்சிக்கிட்ட ரீச் ஆக போகிறோம். இதுக்கப்புறம் வந்து சமயபுரம் திருச்சி தான். திருச்சிக்கிட்ட ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திருச்சி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி 2 ரிவர் வரும். அதில் காவிரி ஆற்றுல தண்ணி போச்சு, அதுக்கு முன்னாடி இருக்க ஆற்றுல தண்ணி போச்சா அப்படிங்கிறது இருட்டில் எனக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்கள் சர்வீஸ் ரோடில் போயிட்டு ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜங்ஷன் தான் இது, முக்கியமான ஜங்ஷன் சபரிமலை ரீச் ஆகிறதுக்கு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா போட்டாங்க ஃபுல்லாக திண்டுக்கல் பைபாஸ் வரைக்கும். அதேமாதிரி புதுசாக பிரிட்ஜும் கட்டியாச்சு. திருச்சி டு திண்டுக்கல் ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹைவே. இப்போ ஒன்றும் சூப்பராக போட்டுட்டாங்க.
அவ்வளோவா வந்து வண்டி கிராஸ் ஆகாது. பட் இடையில நிறைய கிராசிங் இருக்கும். போகிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து போங்க நைட் டைமில். இந்த ரோடு இந்த ரிஃப்ளெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு. அதேமாதிரி ரொம்ப சீனிக்கான ரூட் இது. நீங்கள் திண்டுக்கல் கிட்ட ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் இந்த ரூட்டில் ஒரு 30 to 50 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணுறதும் சரி டீ குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நின்று டீ குடித்தோம். யாம் இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபஸ்ட்டு டீ பிரேக் இந்த ட்ரிப்பில். அங்கே ஒரு டீயை குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து எங்களுக்கு பழனி பார்த்தீங்கன்னா ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருந்துச்சு. நைட்டு ஒரு 1:30 to 2 o'clock போல் ரீச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கூகுள் மேப்ஸ் காமிச்சது. சரி ஓகே நம்ம அப்படி போய் ரீச் ஆனாலும் ரூம் எடுத்துகிட்டு ஒரு 3 hours தூங்கிட்டு காலையில் ஃபஸ்ட்டு தரிசனம் பார்த்துட்டு கிளம்பிடலாமே அப்படின்ற ஒரு பிளான் தான். அட்டாஸ் ஒரு 2 o'clock போல் வந்து பழனி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு ஒரு ரூம் எடுத்தாச்சு. அங்கேயே இருந்தாங்க ஆள், அவங்களே கூப்பிட்டு போனாங்க. 800 சார்ஜ் பண்ணாங்க. தாராளமாக கொடுக்கலாம் 800 அப்படிங்கிறது. ஏன்னா நான் சிங்கிள் பர்சன் ஸ்டே பண்ணதுக்கே 700 கொடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன். பட் 4 மெம்பர்ஸ்க்கு 800 பெரிய ரூமு நல்லா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு லக்கேஜ் எல்லாம் ரூமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிட்டேன். இந்த ஸ்டேவோட நம்பரும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் ரேட் வந்து டிஃபர் ஆகும் சீசன் டு சீசன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியான தூக்கம் வரல. 7 மணி ஒரு 5:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து 6:10 ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பழனி அடிவாரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும் அது கோவில் தெரியுதா. குளிச்சாச்சு. இப்போ போயிட்டு சாமி தரிசனம் தான் பார்க்கணும். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டோட்டலாக வந்து பிளானை மாறிடுச்சு. இன்னத்துக்கு சபரிமலை இருக்க வேண்டியது. கார் வந்து மிஸ்ஃபயர் ஆகுது. ஆக்சுவலாக சொல்ல போனால் மேபி வந்து காயில் அப்படின்லாம் வந்து இது கம்ப்ளைண்ட்டு, அது பேர் என்னது ஸ்பார்க் ப்ளக்கு, ரெண்டுத்து ஏதோ ஒன்று வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ்ஃபயர் ஆகுது. நல்ல வேலை கார் எங்கேயும் ஸ்டாப் ஆகலை. க்ரௌடு இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஆந்திரா சைட்லேருந்து வந்து பீப்புள்ஸ் அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாடு வண்டி அவ்வளோவா கிடையாது. பஸ் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக மேலே க்ரௌட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. நம்ம சபரிமலையில் டிக்கெட் புக் பண்ணது இன்றைக்கி தான். ஆக்சுவலாக நைட்டு 12 o'clock வரைக்கும் அந்த டிக்கெட் வேலிட் தான். அதுக்குள்ளே நம்ம சபரிமலை போயிடலாம். இங்கே ஒரு 6 to 4 hours ஆச்சு அப்படின்னாலுமே இங்கே இருக்க ஷாப்ஸ் எல்லாம் 10 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால தான் நான் ஐடியா பண்ணி இங்கே வந்துட்டேன். இங்கேருந்து சாமி பார்த்துட்டு அப்படியே கிளம்புனா ஒரு 7 to 8 hours ஆகும் சபரிமலை ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நைட்டுக்குள்ளே சாமி தரிசனம் பார்த்துருவேன். நாளைக்கு காலையில் நெய்யபிஷேகம் பண்ணிவிட்டு ரிட்டன் சென்னை கிளம்பிடலாம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் பரபரப்பாக குளிச்சு சாமி பார்க்க அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி பார்க்க போயிடலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்ன ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னா வந்து பழனி போனாவே, அதாவது பழனி குற்றாலம் போனாவே பர்ச்சேஸ்க்காக தான் முக்கால்வாசி சாமிங்க போவாங்க. லாஸ்ட் டைம் நான் பழனி வந்தப்போ கூட கடையெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி இருக்க அந்த இது இருக்கு இல்லையா ரோடு, ஒரு இடத்துல கூட அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கடையே கிடையாது. என்னமோ ஒரு கலை கலந்து இருக்க மாதிரி இருக்குது பழனி. இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க கடை, அங்கே மட்டும் தான் இருக்குது. பட் அதுலேயும் அந்த அளவுக்கு பெருசாக சேல்ஸ் இல்லை, ரொம்ப காலியாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே வந்து எந்த வெஹிக்கிளும் வந்து அலோடு இல்லை. ஃபஸ்ட்லாம் இங்கே பார்க்கிங் அலோவ் பண்ணுவாங்க, இப்போ அதுவும் அலோடு கிடையாது. நீங்கள் நடந்து போகலாம். அதே மாதிரி தேவஸ்தானோட வண்டி போகும். ப்ளஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த பேட்ரி வண்டி விட்டுருக்காங்க போல். அதாவது இப்போ பார்க்கிங் வந்து நீங்கள் கோயில் அடிவாரம் வரைக்கும் போனோம் அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸு, ஏரியா உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். நிறைய வண்டி அது மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கு. சரி நம்ம மேலே போய் வீடியோ எடுக்கலாமே சொல்லிட்டு போனால் அங்கே போனால் ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காங்க மொபைல் நாட் அலவுட் அப்படின்னு. ஸோ கரண்ட்டாக பழனியில் மேலே மொபைல் அலோடு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, லாக்கர் வந்து தேவஸ்தானம் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு மொபைலுக்கு 5 ரூபா. சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. க்ரௌட் எதுவும் இல்லை பெருசாக. சரி ரிட்டன் வரப்போ விஞ்சில் வரலாமேன்னு பார்த்தோம். பட் அவங்க ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. க்ரௌடே இல்லை, நடந்தே வந்தாச்சு. ஸோ ரூம் பக்கம் வந்தாச்சு. ரூம் கீழே வந்து ஹோட்டலில் இருக்குது. பட் எங்களுக்கு அந்த டைமில் பசி எடுக்கல, ஏன்னா கோயிலே வந்து புளி சாதம்லாம் சாப்பிட்றதுனால. ரூம் நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. அதேமாதிரி கார் பார்க்கிங் ரூம் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. கோல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மிஸ்ஃபயர் ஆகுமான்னு தெரியலையே. பெட்ரோல் வேறு போடணும். ஆகுது மிஸ்ஃபயர் ஆகுது. சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மெக்கானிக் செட் தான் போகிறோம். நம்ம போயிட்டு என்ன ஃபால்ட்டுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் திரும்பவும் காலையில். சரி ஹீட் கம்மியானதுனால சரியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டில். பட் ஸ்டில் அந்த இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூகுள் மேப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது பழனி, அதாவது நான் இருக்க லொக்கேஷனில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஒரு சர்வீஸ் சென்டர் இருந்துச்சு. பிஎஸ்பிஏ அதோ சம்திங், கொஞ்சம் பெரிய சர்வீஸ் சென்டராகவும் இருந்துச்சு. சரி அங்கே போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம்.
அப்புறம் மெக்கானிக் வந்தப்பறம் மெக்கானிக்கிட்ட காமிச்சோம். அவர் என்ன சொன்னார்னா, இல்லை ப்ரோ இது காயில் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. ஓகே இது காயில் தான் போயிடுச்சு, காயில் மாற்றிக்கலாம் அப்படின்னு. சரி காயில் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டால் இல்லை காயில் ஸ்பேர் எங்கிட்டே ஒரிஜினல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் போட்டாங்க. 1240 சம்திங் ஏதோ வந்துச்சு ஒரு சிங்கிள் காயில். ப்ளஸ் வந்து லேபர் ஒரு 200 போட்டாங்க. டோட்டலாக எனக்கு வந்து 2450 சம்திங் பில் ஆச்சு. பட் வேலையை தெளிவாக பார்த்து உடனே கொடுத்துட்டாங்க, எந்த டிலேவும் பண்ணல. சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணுறவனோட ரெஸ்பான்ஸும் நல்லாவே நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் சர்வீஸ் பண்ணதான் அப்புறம் நான் போய் ஓட்டி பார்த்தேன். கார் தெளிவாக இருந்தது. அப்புறம் அவங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே சபரிமலை கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் எந்த இஷ்யூவும் இல்லை, பேக் டு பவர் தான். சேம் பவர் திரும்ப வந்துருச்சு. ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போடணுமேனு சொல்லிட்டு பெட்ரோல் போட போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக சபரிமலை போகிறோம். வீட்டிலேருந்து சபரிமலை சாமி பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி கும்பக்கரை ஃபால்ஸ் வரும். கும்பக்கரை ஃபால்ஸை குளிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானலில் வந்துட்டு பூம்பாறை முருகனை பார்த்துட்டு கீழே அப்படியே பேக் சைடில் இறங்கி பழனியில் நைட்டு ஆல்ட் ஆகிட்டு மார்னிங் வந்து சென்னை கிளம்பலாம் தான் எங்கள் பிளானாக இருந்துச்சு. பட் இப்போ கார் ப்ராப்ளம் ஆனதுனால டோட்டல் பிளானுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் இங்கேயுமே எனக்கு மைண்டு வந்து என்ன சொல்லிகிட்டே இருந்துச்சுன்னா, கொடைக்கானல் போயிட்டு பூம்பாறை முருகனை பார்த்துட்டு இறங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. பட் நாங்கள் போகிற டைமில் கோயில் க்ளோஸ் ஆகிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த ஜங்ஷன், அதாவது கொடைக்கானல் ஜங்ஷன்லேயே ஒரு கார்னரில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போய்ட்டு மார்னிங் டிஃபன் மட்டும் ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் டேங்க் ஃபில் பண்ணல, 3000 மட்டும் தான் வந்து பெட்ரோல் போட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரே அழுத்து தான் தேனி வரைக்கும், எங்கேயும் ஸ்டாப் பண்ணல. ரோடும் சூப்பராக இருந்துச்சு. ஒன்ஸ் அந்த கேரளா பார்டர்கிட்ட ரீச் ஆக அங்கே இருக்க சீனரிஸ் எல்லாமே டோட்டலாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குமுளியோட ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் வந்து ஸ்டார்டிங்கு. இது ரொம்ப சின்ன ஒரு ஹில்ஸ் தாங்க. ஒரு 20 மினிட்ஸே மேலே ரீச் ஆகிடலாம். ரீச் ஆன உடனே வந்து கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆயிரும். மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா பச்சை பசேல் இருக்குது. பட் நீங்கள் ஒரு மார்ச் பிப்ரவரிலாம் வந்துட்டிங்கன்னா ரொம்ப காஞ்சி போயிருக்கும். எப்போயும் மலையை ஒட்டி இருக்க சர்வலான பகுதி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். மலையோட நடுப்பகுதி தான் எப்பவுமே பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். இன்னொன்று என்னென்னா, இது அவ்வளோ பீக் சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால காருங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வருது டிராஃபிக் இல்லாமல். இதுவே பீக் சீசனில் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேனு இந்த பஸ்ஸெல்லாம் வருது பார்த்தீங்களா மலைக்கு, அதெல்லாம் வந்து வேறு ரூட்டில் வந்து திருப்பி விட்டுருவாங்க. வெறும் கார் மட்டும் தான் இந்த ரூட்டில் அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, அது டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுனால. பட் இப்போ அந்தளவுக்கு க்ரௌட் இல்லாதனால வேன் பஸ்ஸெல்லாம் இந்த ரூட்லேயே போயிட்டு வந்துட்டுருக்கு. இங்கே இருக்க ஹோட்டல்ஸு, டீ ஷாப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க வந்து மேஜராக சம்பாதிப்பாங்க. பெரிய வண்டியில் அந்த பக்கம் அலோவ் பண்ண மாட்டாங்க. வேன்லாம் அந்த பக்கம் இன்னொரு ரூட் இருக்குது. கார் மட்டும் தான் அந்த பக்கம் அலோடு. இந்த மாதிரி லாரி இந்த மாதிரி பஸ் எல்லாம் அலோடு இல்லை. இப்ப அலோடு வச்சுட்டுப்பா. இன்னும் அந்த கார்த்தி முடியும் போது கூட்டம் அதிகமாகும்ல, அப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு 20 மினிட்ஸ் டிரைவுக்கு அப்புறம் குமுளி ரீச் ஆகிட்டு கேரளாவில் என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனதுமே வந்து ஹோட்டல் தேடிட்டு வந்தோம். சரி மதியம் பசி எடுக்கும், நம்ம எங்கேயா பார்சல் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்டீரியர் கேரளா போயிட்டீங்கன்னா ஃபுட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு கிடைக்காது. அதனால் பார்டர்லேயே ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து வாங்கிக்கலாமேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்திட்டோம். கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இங்கே ஒரு வெஜ் ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் மீல்ஸ் வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு 3 மீல்ஸ் பார்சல் வாங்க போயிருக்காரு எங்கள் சித்தப்பா. கிளைமேட் சில்லுன்னு இருக்குங்க. லாஸ்ட் இயர் வரப்பெல்லாம் நல்லா அனல் அடிச்சுது. லாஸ்ட் இயரில் அதுக்கு முன்னாடி வருஷம். இப்போ என்னன்னு தெரியல, இவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலாக மழை பெஞ்சிருக்கு, அதனால கிளைமேட் வந்து அருமையாக இருக்குது. கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிது. இது எதோட எஃபெக்ட் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்த சைக்ளோனோட எஃபெக்ட் தான் இது. அந்த சைக்ளோன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு கேரளா சைடு வந்துருச்சு. இந்த சைக்ளோன் வந்து மழை பெஞ்சனாலேயே நாங்கள் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பம்பால குளிக்க வரல, ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு. பட் நாங்கள் போகிற அன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் குமுளி செக் போஸ்ட்டை தாண்டிங்க அப்படின்னாவே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து டீ எஸ்டேட் தான் இருக்கும். கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். சபரிமலையோட ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துலேயே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது அவ்வளோ சீக்கிரம் நிற்கலை, நல்லாவே இருந்துச்சு கார் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண அப்புறமா சரி எங்கேயா நின்று சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இடம் தேடிட்டே இருந்தோம். அப்புறம் தான் இந்த இடம் மாட்டுச்சு. காரை பார்க் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த பார்சலை தட்டில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் சாப்பிட்டுட்டு குப்பையை கீழே போடலை. அந்த குப்பையெல்லாம் திரும்ப பேக் பண்ணி கார்லேயே வச்சு சபரிமலையில் போய் தான் போட்டோம். கொஞ்சம் தூரம் போனதுமே நிறைய ரீல்ஸில் பார்த்த ஃபால்ஸ் வந்துருச்சு.
சரி காரை பார்க் பண்ணிட்டு போய் ஃபால்ஸை பார்க்கலான்னு பார்த்தா குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே குளிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வீடியோ பெருசாக எதுவும் எடுக்கல. ஆல்மோஸ்ட் வந்து சபரிமலை பக்கம் வந்தாச்சு. எங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. பம்பாவில் வந்து கார் பார்க்கிங் அலௌடு தான். பட் அந்தளவுக்கு பெருசாக பம்பாவில் பார்க்கிங் இருக்காது சீசன் டைமில். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் நிலக்கல்ல தான் பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து 2 ரூட்டு பிரியுங்க. ஒரு ஜங்ஷனில் போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பம்பா போக போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் எரிமேலி போயிட்டு பம்பா வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக அந்த கன்னிசாமி மேக்ஸிமம் வரவங்க எல்லாம் எரிமேலி போயிட்டு தான் வருவாங்க. பட் நாங்கள் எரிமேலி போய் போகலை. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பம்பா போகலான்னு சொல்லிட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு அந்த ரூட் பிடிச்சிட்டோம். உங்களுக்கு அந்த ரூட் தான் கொஞ்சம் வண்டிங்க நிறைய போயிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ரூட் கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ரூட் நான் ஆல்ரெடி 2 வீலரில் ட்ராவல் பண்ணதுனால எனக்கு தெரியும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான், நிறைய தேக்கு மரம் தான் இருக்கும். ஃபுல்லாக எலிஃபண்ட் கிராசிங்ஸ் வந்தாங்க எல்லாமே. சீசன் டைமில் மேக்ஸிமம் வராது. பட் நான் சீசன் டைம்லாம் வந்தீங்கன்னா ரிஸ்க் தான். எலிஃபெண்ட்ஸ்லாம் நல்லா கிராஸ் ஆகும் இந்த ரூட்டில். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டென்ஸான ஃபாரஸ்ட் அப்படின்னு. பட் ரோடு ஒர்க்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. எங்கேயுமே பேட்ச் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் இல்லை. நிறைய ஷாப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து சீசனுக்கு ஓப்பன் பண்ணுற ஷாப்ஸ் தான். நான் சீசன் டைமில் வந்தீங்கன்னா அந்த ஷாப்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப கஷ்டம். ஆனால் நிறைய ஹோட்டல்ஸு, பார்க்கிங்கு, அதே மாதிரி வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கான இடம்லாம் கூட நிறைய இடத்துல இருக்கும். நீங்கள் வேன்லாம் வரீங்கன்னா அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக தங்கிக்கலாம். அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பம்பா செங்கோட்டை ஜங்ஷன் வந்தாச்சு. இதில் நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா செங்கோட்டை, அதாவது குற்றாலம் போகும். லெஃப்ட் எடுத்திங்கன்னா நிலக்கல் போய் பம்பா போகலாம். நம்ம வந்த ரூட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் குமுளி போயிடலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷனு. இதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே ரோடு கட் ஆகாது. ஸ்ட்ரைட்டாக நிலக்கல் பம்பா தான். இந்த ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குங்க. அங்கேருந்து நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா நிலக்கல் ரீச் ஆகிடலாம். நம்மளும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிலக்கல் வந்தாச்சு. இந்த வாட்டி என்னென்னா நிலக்கல்ல வந்து பார்க்கிங் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பார்க்கிங் போட்டு கொடுத்துருக்கிறதுனால அந்த இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் வந்த மாதிரி. பட் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலும் வச்சுட்டாங்க. காருக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே எதுவும் போர்டு வைக்கலை, எங்களுக்கு 50 ருபீஸ் டிடெக்ட் ஆச்சு. பஸ்ஸில் வேனுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியல. பட் டோல் போட்டாங்க நிலக்கல்ல. நான் அப்புறம் அங்கே இருக்க போலீஸ்கிட்ட கேட்டேன், சார் பம்பாவில் பார்க்கிங் அப்படின்னா பம்பா பார்க்கிங் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாரு சிம்பிளாக. சரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி கார் ஏதாவது நல்ல இடத்துல பார்க்கிங் போட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டோம். இங்கெல்லாம் இப்போ தான் மழை பெஞ்சு நின்று இருக்குது. அதனால் நாங்கள் வரப்போ மழை பெய்யல. ஏன்னா நாங்கள் ரெயின் கோட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இருமுடிலாம் நனைஞ்சிருச்சா ரொம்ப கஷ்டம். பட் நல்ல விஷயம் என்னென்னா மழை பெய்யலை. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டோலு, இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்க்கிங் ஃபீயை வந்து டோல் மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. நான் முன்னவே சொன்ன மாதிரி நிறைய பார்க்கிங் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரெஸ்ட் ரூம் வசதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த வாட்டி. மழை டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மண்ணெல்லாம் சதம் தான் இருந்துச்சு. ஒரு நல்ல இடமா பார்த்து காரை பார்க் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் மேலே இருக்க க்ரௌடை வந்து இங்கே இருக்கிறத வச்சே நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம். பட்டு நாங்கள் போன டைம் க்ரௌடு கம்மி தான். இதெல்லாம் வந்து க்ரௌடே கிடையாது இந்த வண்டியெல்லாம். எங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் 2 பேக்கில் பேக் பண்ணிவிட்டு இருமுடியை தலையில் வச்சுட்டு சாமியே சரணம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து போகிறதுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குது. ஜீப் இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது, பஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஓன் வேனில் வந்தீங்க டிரைவர் வச்சு அப்படின்னா நீங்கள் பம்பா போயிட்டு நீங்கள் இறங்கிட்டு டிரைவரை மட்டும் நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுனால நம்ம அது மாதிரி பண்ண முடியாது. அதனால் நம்ம காரை இங்கே தான் விட்டு போனோம். நாங்கள் பார்க் பண்ண இடத்துல வந்து பஸ் ஸ்டாப் கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நடந்து போயிட்டு ஏசி பஸ் அவைலபிளாக இருக்குது, நான் ஏசி அவைலபிளாக இருக்குது. இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏசி வேண்டவே வேண்டாம். அதனால் நாங்கள் நான் ஏசியில் ஏறி உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். பேர் ஹெட்டு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்புக்கு மட்டும். பஸ்ஸு ரொம்ப காலியாக இருந்ததுங்க. நாங்கள் மொத்தமே ஒரு 10 பேர் தான் உட்காந்துருந்துருப்போம் பஸ்ஸில். ஸோ உங்களுக்கு டைமிங் அப்படிங்கிறதுனால ஆள் யாருமே ஏறல, அந்த அளவுக்கு பஸ் எடுத்துட்டாங்க. நிலக்கலந்து உங்களுக்கு பம்பா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வரும். 1/2 hour ஆகுங்க நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு திருப்புவாங்க, அந்த மாதிரி பஸ் ஓட்டுவாங்க. ரெகுலராக ஓட்டி பழக்கம் அவங்களுக்குலாம். ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா பண்ணி பாருங்கள். பட் கஷ்டம். பீக் டைமில் போனீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்லாம் கிடைக்கிறது நிற்கவே இடம் இருக்காதுங்க, அந்தளவுக்கு க்ரௌடு ஏற்றுவாங்க. நாங்கள் பம்பா ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டிருச்சு. இன்னும் ஃபாரஸ்ட் வேறு இல்லையா, ஸோ பயங்கர சீக்கிரமாகவே இருட்டிருச்சு. இப்போ வந்து இவி பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க நிலக்கல் டு பம்பா.
அது டிக்கெட் கொஞ்சம் ஜாஸ்தி வரும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ஈஸியாக ஓடிட்டுருக்கு. நீங்கள் பம்பா ரீச் ஆகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருந்தே ஃபுல்லாக டியூப் லைட் போட்டு வச்சுருக்காங்க. இது சீசன் டைம் மட்டும் போடுறது தான் ஆஸ் யூஷுவலாக எப்பவும் போல். நீங்கள் பம்பாவுக்கு ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி லெஃப்ட் சைடில் பெரிய பஸ் ஸ்டாப் இருக்கும். உங்களுக்கு அங்கே தான் வந்து எந்த ஊருக்கு போனாலும் பஸ்ஸு கிடைக்கும். நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா பேர் டே 4 பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னை டு பம்பா. ஆல்மோஸ்ட் பம்பா வந்தாச்சு. பம்பா கிட்ட இருக்க க்ரௌடை பார்க்கும்போது தெரிஞ்சு ஓகே கோயில் அந்தளவுக்கு க்ரௌடு கிடையாது, நம்ம சாமியை கொஞ்சம் ஈஸியாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு. எங்களுக்கு என்னென்னா நைட்டு 11 o'clock சாமி பார்க்கணும், இல்லைனா அறிவுராசனம் பாட்டு போட்டு நிறைய க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் காலையில் தான் சாமி பார்த்துட்டு நெய்யபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் வந்து க்ரௌடு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் போன டைமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா க்ரௌடு வந்து ஸ்டேபிளாக இல்லைங்க. நைட் டைமில் காலியாக இருக்குது, காலையில் க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஸோ நான் போன டைமில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பம்பாலையும் பார்க்கணுமே, தண்ணி வந்து தெளிவாக போயிட்டு இருந்துச்சு, ஃப்ளோ நல்லா இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா மழை வந்து அப்போ தான் பெஞ்சு விட்டுருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது க்ரௌடாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் இதெல்லாம் க்ரௌடு கிடையாது, நார்மல் க்ரௌடு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு போய் பம்பாவில் குளிச்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு எங்கள் சித்தப்பாவை மட்டும் வெயிட் பண்ண வச்சுட்டு நான் என் தம்பி இன்னொரு தம்பி 3 பேரும் மட்டும் குளிக்கலாம்னு சொல்லிட்டு பம்பா போயிட்டு ஒரு 15 minutes நல்லா குளிச்சுட்டு நல்லா தண்ணி சில்லுன்னு இருந்துச்சு. குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸு லாக்கர்ஸ் எல்லாமே இங்கே தான் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே என்ன ஒரு சின்ன ஒரு பிடிக்காத விஷயம் அப்படின்னா வந்து ரெஸ்ட் ரூம் வந்து டோட்டலாக 2 தான் இருக்குது, ஆனால் அது வந்து எல்லாமே பெய்டு. ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டு லாக்கரில் ஒரு பேக் மட்டும் வச்சுட்டு டூர்ஸ் சன்னிதானம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் துண்டை போட்டு நல்லா கட்டிட்டேங்க இருமுடியை, எங்கேயும் ஷேக் ஆகக்கூடாது அப்படின்னு. உங்களுக்கு பம்பா ஆப்போசிட்லேயே வந்து அன்னதானம் மண்டபம் இருக்கும், மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், நான் போகிறதுக்கு ஒரு 1 week முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அலௌட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. per டே வந்து 80,000, அதாவது 70,000 வந்து ஆன்லைன் புக்கிங், 10,000 வந்து ஸ்பாட் புக்கிங் மட்டும்தான் அலௌட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் போனப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்லைன் புக்கிங் பண்ணவங்களே ஒரு 15,000 to 20,000 பீப்புள்ஸ் வந்து வரவே இல்லையாமா per டே. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்பாட் புக்கிங் வந்து அன்லிமிட்டட் ஆக்கிட்டாங்க. நீங்கள் போகிற அத்தனை பேருக்கும் டிக்கெட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போனால் மட்டும்தான் சாமி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே வந்து டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ பம்பா கணபதி நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு. இது இங்கேருந்து அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். செக்கிங் இருக்கும், செக்கிங் கிராஸ் பண்ணுறோம்னா பம்பா கணபதி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பம்பா கணபதி டெம்பிள். விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இங்கே ஒரு சூறக்கா விட்டு நடக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த வீடியோ ஒரே வீடியோவாக முடிச்சிட போகிறேன், அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சின்ன பாதையை பொறுத்த வரைக்கும் 2 ரூட்டு பிரியும். சுப்பிரமணிய பாதை, அதாவது கழுத பாதை. அது ஒரு காலத்தில் கழுதையை வச்சு பொருளெல்லாம் மேலே கொண்டு போயிட்டு இருந்தாங்க, இப்போ அதில் டிராக்டர் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக நடந்து போகிறது. இது வந்து முன்னாடி கல்லும் முள்ளுமாக இருக்கும், பட் இப்போ என்னென்னா வந்து ஃபுல்லாக பாறை வந்து பதிச்சு வச்சுருக்காங்க, நல்ல விஷயந்தான். மேலே கொஞ்சம் ஏறி போகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது, அதேமாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த சின்ன பாதையில் போகிறப்ப ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வரக்கூடிய ஏற்றம் என்ன அப்படின்னா வந்து நீலிமலை பாட்டம் தான். உங்களுக்கு இது வரைக்கும் கடை எதுவுமே இருக்காது, இதுக்கப்புறம் உங்களுக்கு கடை ஸ்டார்ட் ஆயிரும், ஏன்னா இதுக்கப்புறம் தான் எல்லாம் டயர்ட் ஆவாங்க. அதனால் அதேமாதிரி உங்களுக்கு டோலி சர்வீஸும் இங்கேருந்து அவைலபிளாக இருக்கும். டோலிக்கு வந்து ஃபஸ்ட்டெலாம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ரேட் சொல்லுவாங்க, பட் இப்போ வந்து ஃபிக்ஸ்டு ஆக்கிட்டாங்க. 3,250 ஒரு சிங்கிளுக்கு. அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 6,500 ஆகுது. உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஏற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலிமலை டாப். இங்கே நிறைய ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். வாட்டர்மெலன் தாங்க பெஸ்ட்டு. ஏறினீங்கன்னா வாட்டர்மெலன் நிறைய இருக்கும், வாங்கி சாப்பிடுங்க, நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். நான் அதை தான் வாங்கி சாப்பிட்டு நடந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு எல்லா ஒரு கிரிட்டிக்கலான இடத்துலையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். எங்கெல்லாம் நம்ம ரொம்ப டயர்டாகி ஏற முடியாமல் ஆகும் இல்லையா, அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலையும் வச்சு கொடுத்துருக்காங்க. போகிறவங்க வந்து கொஞ்சம் அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஏத்தம் என்ன அப்படின்னா வந்து அப்பாச்சி மேடு. உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஏற்றம் என்னென்னா இதுதான் லாஸ்ட்டு கரிமலை டாப்பு. இந்த ஏற்றத்தை ஏற்றி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் தான். ஸோ டோட்டலாக என்னென்னா ஒரு 3 ஏற்றம் இருக்கும். அந்த 3 ஏற்றம் தான் ரொம்ப கடினம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டவுன் தான் சன்னிதானம் வரைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு சபரி பீடம் வரும். சபரி பீடத்தில் ஒரு காய் உடச்சிட்டு அந்த சரங்குத்திட்டு போவாங்க கன்னிசாமி எல்லாமே. இதை வந்து மரக்கூட்டம் சொல்லுவாங்க.
ஃபுல்லாக வந்து ரொம்ப பழமையான மரங்கள் தான் இருக்கும் அந்த ரோடு ஃபுல்லாக. 2 ரூட் வந்து ஒன்றா ஜாயின் ஆகிரும் அந்த இடத்துல. இதுக்கப்புறம் டோலி வந்து அப்பப்போ கிராஸ் ஆகும், அதே மாதிரி டிராக்டர் வரும். பட் என்னன்னு தெரியல, நாங்கள் போன டைமில் டிராக்டர் அந்தளவுக்கு பெருசாக கிராஸ் ஆகலை. மேபி நட சாத்தின அப்புறமா வருவாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 25 to 30 minutes வாக் பண்ணிங்க அப்படின்னா சன்னிதானம் ரீச் ஆகிடலாம் ஆல்மோஸ்ட் கிட்ட. நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சரி சாமி நைட்டு பார்க்க முடியாதுன்னு நினச்சோம். பட் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது கோயில் ரொம்ப காலியாக இருந்துச்சு. ஸோ சன்னிதானம் என்ட்ரன்ஸ் ஒரு தேங்காய் உடச்சு 18ஆம் படிக்கு ஏறலான்னு சொல்லி போனோம். ரொம்ப காலியாக இருந்துச்சு, க்ரௌடே இல்லை, யாரும் எங்களை புஷ் பண்ணவும் இல்லை. யூஸ்வலாக வந்து அப்படியே மேலே தூக்கி விட்ருவாங்க, படியெல்லாம் தொடவே முடியாது. பட் 18 படியும் தொட்டு சாமி கும்பிட்டுட்டு கொடிமரம் கிராஸ் பண்ணி மேலே அந்த சுற்றி போட்டிருப்பாங்க நடந்து போகிறதுக்கு. அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். இதுதான் சபரிமலை சாஸ்தாவோட சன்னிதானம். அருமையான லொக்கேஷனில் சூப்பராக உட்காந்துட்டு இருக்கிறார் ஆள். இது வரைக்கும் நான் சபரிமலை வந்து எல்லா டைமுமே நான் நைட்டு தான் சாமி பார்க்குறேன். டே டைமில் நான் இது வரைக்கும் சாமி பார்த்ததே கிடையாது. அது வாண்டடாக நான் பண்ணல, பட் வரதெல்லாம் நைட் டைம் தான் வந்து ரீச் ஆகிறேன். ஒரு 5 minutes கூட வெயிட் பண்ண அந்த க்யூவில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. நல்ல தரிசனம், சூப்பராக இருந்தார். சாமி பார்த்து வந்துட்டு நான் திரும்ப போய் சாமி 2வது வாட்டியும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுக்கிற வீடியோ. என் தம்பி போயிட்டு நெய்பிஷேகம் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு கிளம்புற டைம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால போய் படுத்தாச்சு, வீடியோ எதுவும் எடுக்கலை. அரவணை பாயசமும் அப்போ மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பேக் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு பீஸ் வந்து 100 rupees அரவணை பாயசம். உங்களுக்கு 10 வேணால் அது ஒரு பாக்ஸில் வருது, உங்களுக்கு வேணால் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அரவணை பாயசம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஒரு தேங்காய் ஒன்று உடைப்பாங்கல்ல, ஸோ சாமிக்கு தேங்காய் உடைச்சு சாமி நல்லா வேண்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சன்னிதானத்துலேருந்து கொடி நடையாக நடந்து மார்னிங் ஒரு 7 o'clock போல் பம்பா ரீச் ஆகிட்டோம். அப்போ தான் தெரியுது, ஆஹா க்ரௌட் இப்போ தான்ப்பா ஏறுது அப்படின்னு. நாங்கள் கீழே இறங்குறோம், க்ரௌட் நல்லா மேலே ஏறுது. அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து க்ரௌடு தாங்க இருக்கும். பொங்கல் வரைக்கும் நல்ல க்ரௌடு இருக்கும். இந்த காட்டோட ராஜா உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்க.